வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்தம் ஞாயிற்றுக்கிழமை காலைக்குள் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற வாய்ப்பு. திங்கட்கிழமை மொந்தா புயல் உருவாகி தீவிர புயலாக வலுப்பெறும் எனவும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. வங்கக்கடலில் உருவான புயல் சின்னம் சென்னையிலிருந்து 890 கிலோமீட்டர் தொலைவில் மையம். மணிக்கு 10 கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு திசையை நோக்கி நகர்வதாக வானிலை மையம் தகவல். வங்கக்கடலில் வரும் 27ஆம் தேதி உருவாகும் மொந்தா புயல் 28ஆம் தேதி மாலை அல்லது இரவு நேரத்தில் கரையை கடக்க வாய்ப்பு. ஆந்திராவின் மச்சிலிப்பட்டினம் மற்றும் கலிங்கப்பட்டினம் இடையே கரையை கடக்கலாம் என கணிப்பு. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் ஞாயிற்றுக்கிழமை கனமழை பெய்யலாம் என கணிப்பு. ராணிப்பேட்டை, விழுப்புரம் மாவட்டங்களிலும் கனமழை பெய்யும் என தகவல். புயல் உருவாகலாம் என கணிக்கப்படும் திங்கட்கிழமையன்று சென்னைக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட். திருவள்ளூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களுக்கு மிக கனமழை எச்சரிக்கை. தமிழகம், புதுச்சேரியில் உள்ள 9 துறைமுகங்களில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றம். திங்கட்கிழமை மொந்தா புயல் உருவாக உள்ளதை அடுத்து முன்னெச்சரிக்கை. மீன் பிடிக்க ஆழ்கடலுக்கு சென்றவர்கள் உடனடியாக கரைக்கு திரும்ப அறிவுறுத்தல். மழை நிவாரண முகாம்கள் தயார் நிலையில் இருப்பதாகவும் அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் பேட்டி. கரைக்கு திரும்ப அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. பொதுமக்களை தங்க வைக்கக்கூடிய நிவாரண முகாம்களை நாங்கள் தயாராக வைக்க சொல்லி மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் சொல்லியிருக்கிறோம். நெல் ஈரப்பதம் உள்ளிட்டவை குறித்து செங்கல்பட்டு மாவட்டம் கீரபாக்கத்தில் மத்திய குழு ஆய்வு. கொள்முதல் நிலையத்தில் மாவட்ட ஆட்சியருடன் சென்று அதிகாரிகள் நேரில் ஆய்வு. நாமக்கல்லில் உள்ள அரிசி ஆலையில் ஆய்வில் ஈடுபட்ட மத்திய குழுவினர். செறிவூட்டப்பட்ட அரிசிக்கு அனுமதி அளிக்க வேண்டும் என தமிழக அரசு தொடர்ந்து கோரி வரும் நிலையில் ஆய்வு. கொள்ளிடம், காவிரி ஆறுகளில் வினாடிக்கு 53,000 கன அடி நீர் திறக்கப்பட்டிருப்பதால் சீறி பாயும் வெள்ளம். திருச்சி முக்கொம்பு அணையிலிருந்து எடுக்கப்பட்ட ட்ரோன் காட்சி. திருவள்ளூர், திருவண்ணாமலையில் வெளுத்து வாங்கிய கனமழை. விழுப்புரத்தில் பலத்த மழை பெய்ததால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. சென்னையில் பெரும்பாலும் வானம் மேகமூட்டமாக உள்ள நிலையில் புறநகரில் விட்டு விட்டு கனமழை. தாம்பரம் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முடக்கம். விழுப்புரத்தில் கொட்டி தீர்த்த கனமழை மற்றும் செஞ்சி பகுதி ஏரிகளில் ஏற்பட்ட உடைப்புகளால் சங்கராபரணி ஆற்றில் வெள்ளம். இரு கரைகளையும் வெள்ள நீர் சூழ்ந்து செல்லும் ட்ரோன் காட்சிகள்.
நாகை அருகே தலைஞாயிறு சுற்றுவட்டார பகுதிகளில் 2000 ஏக்கர் அறுவடை பயிர்கள் மழைநீரில் முழுகி சேதம். மழை விட்டு 3 நாட்கள் ஆகியும் இடுப்பளவு தண்ணீர் இருப்பதால் அறுவடை செய்ய முடியாமல் விவசாயிகள் தவிப்பு. இன்னும் வந்து நாங்கள் இப்போ மிஷினை கூப்பிட்டாலும் மிஷினை அறுக்க முடியாதுங்கிறாங்க. ஏன்னா அந்த மிஷின் வந்து கீழே இடிக்கும், அதில் எப்படி நீங்கள் தண்ணி ஏறணும், அதனால எங்களுக்கு இதை அறுக்க முடியும். குற்றால அருவிகளில் 10வது நாளாக சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு தடை. வெள்ளப்பெருக்கு தொடர்வதை அடுத்து நடவடிக்கை. தொடர் மழை காரணமாக பேச்சிப்பாறை அணையில் உபரி நீர் திறப்பால் கோதையாற்றில் வெள்ளப்பெருக்கு எதிரொலி. திருப்பரப்பு அருவியில் தடுப்பு வேலியை தாண்டி தண்ணீர் ஆர்ப்பரிப்பு. திருவண்ணாமலையில் மலை அடிவாரத்தில் வசிக்கும் மக்களுக்கு ஆபத்தாக இருக்கும் பெரிய பாறைகளை உடைக்கும் பணி தீவிரம். கடந்த ஆண்டு பருவமழையின் போது பாறை உருண்டு விழுந்து உயிர்பலி ஏற்பட்ட நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு தொகுதி வாரியாக திமுக நிர்வாகிகளை சந்திக்கும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை மடத்துக்குளம் சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகளோடு ஒன்-டு-ஒன் ஆலோசனை. வரும் 30ஆம் தேதி தேவர் குரு பூஜையை முன்னிட்டு பசும்பொன் செல்கிறார் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி. முத்துராமலிங்க தேவர் நினைவிடத்தில் மரியாதை செலுத்துகிறார். சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் மூலம் தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலை சீர்குலைக்கும் முயற்சி என தேர்தல் ஆணையத்திற்கு விசிக தலைவர் திருமாவளவன் கண்டனம். பிரச்சனையின் தீவிரத்தை உணர்ந்து முதலமைச்சர் உடனடியாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் எனவும் வலியுறுத்து. செம்பலம்பாக்கம் ஏரி திறப்புக்கெல்லாம் அரசியல் கட்சி தலைவர்களுக்கு அழைப்பு விடுக்க முடியாது என்ற அமைச்சர் துரைமுருகனுக்கு செல்வ பெருந்தகை கேள்வி. மூத்த அமைச்சராக இருப்பவர் பெரிய கட்சியின் பொதுச் செயலாளராக இப்படி கூறுவதை ஏற்க முடியவில்லை என வேதனை. ஆனா இவர் ஒரு மூத்த அமைச்சர், நான் மதிக்கக்கூடிய அமைச்சர், பெரும் மரியாதைக்குரியவர். அப்படி பொதுவெளியில நான் பேசினது அவருக்கு வருத்தம் அளிக்குதுன்றார. நான் ஒரு மக்கள் பிரதிநிதி, இது கேட்டதே குற்றம் அப்படின்னு என்ன ஒரு குற்றச்சாட்டு சொன்னாரா? இதுக்கு என்ன பதில்? பாமக செயல் தலைவராக மகள் ஸ்ரீகாந்திக்கு புதிய பொறுப்பை வழங்கினார் ராமதாஸ். கட்சிக்கும் தனக்கும் பாதுகாப்பாக இருப்பார் என உணர்ச்சி பெருக்கு. செயல் தலைவராக என்னை ஆளும் கவனித்துக் கொள்ள என்னுடைய பெரிய மகள் ஸ்ரீகாந்தியை நியமித்திருக்கிறேன். என்னையும் கவனித்துக் கொள்வார், பாட்டாளிகளையும் அவர்களுடைய நலன்களுக்காகவும் பாடுபடுவார். நெல் கொள்முதல் செய்யப்படாதது முழுக்க அரசின் தோல்வி என பாமக தலைவர் அன்புமணி குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டு உழவர்கள் திமுக மீது கடும் கோபத்தில் இருப்பதாகவும் சாடல். இது முழுக்க திமுக அரசின் தோல்வியாகத்தான் பார்க்க வேண்டும். கொள்முதல் செய்யறதுக்கும் தயார் இல்லை, அந்த வெள்ள நீரை வெளியேற்ற அதற்கும் ஏற்பாடுகள் செய்யவில்லை. வெறும் விளம்பரத்தை மட்டும்தான் செய்து கொண்டிருக்கின்றது திமுக அரசு. அதுவும் வேளாண் துறை அமைச்சர் எந்த பிரச்சனையும் இல்லை, 99 விழுக்காடு எல்லாம் தீர்த்துட்டோம், கொள்முதல் செஞ்சிட்டோம். உணவுத்துறை அமைச்சர் அதுக்கு படி ஒரு மேலே போயிட்டு விவசாயிகளாக மகிழ்ச்சியாக இருக்கிறார்.
விவசாயிகள் எல்லாம் தற்கொலை செய்கின்ற ஒரு சூழலில் இருக்கின்றார்கள். கோபமாக இருக்கின்றால் அழுது கொண்டிருக்கின்றார்கள். விவசாயிகளை பற்றி எந்த அக்கறை இல்லாத முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கும் திமுக அரசுக்கும் நிச்சயமாக மக்கள் பாடத்தை புகட்டுவார்கள். தஞ்சை மாவட்டம் ஆலங்குடி கொள்முதல் நிலையத்தில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் ஆய்வு. கொட்டி வைக்கப்பட்டிருந்த நெல்லை பார்வையிட்டு விவசாயிகளிடம் குறைகளை கேட்டறிந்தார். பல்கலைக்கழகமாக தரம் உயர தனியார் கல்லூரிகளுக்கு அனுமதி வழங்கும் தனியார் பல்கலைக்கழகங்கள் சட்ட திருத்த மசோதா வாபஸ். சட்ட முன்வடிவு திரும்ப பெறப்பட்டு மறு ஆய்வு செய்யப்படும் என உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் அறிவிப்பு. வேலூர் மாவட்டம் விருஞ்சிபுரத்தில் மத்திய அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் பங்கேற்ற கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் வாக்குவாதம். மத்திய அமைச்சரிடம் குறை கூற முயன்ற விவசாயியை பாஜகவினர் அதிகாரிகள் தடுத்ததால் சலசலப்பு. தமிழகத்தை உலுக்கிய சட்டவிரோத கிட்னி விற்பனை தொடர்பாக SIT விசாரணை வளையத்திற்குள் அரசு அதிகாரிகள் சிலரை கொண்டு வந்ததாக தகவல். இடைத்தரகர்களுக்கு ஆதரவாக போலி முத்திரைகள் சான்றிதழ்களுக்கு கையொப்பமிட்டது குறித்து விசாரணை. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை மீண்டும் உயர்வு. சவரனுக்கு 800 ரூபாய் உயர்ந்து 92,000 ரூபாய்க்கு விற்பனை. அதானி குழுமத்துக்கு முறைகேடாக LIC பணத்திலிருந்து 33,000 கோடி ரூபாய் வழங்க மத்திய அரசு திட்டம். அமெரிக்காவின் வாஷிங்டன் போஸ்ட் பத்திரிகை வெளியிட்ட அறிக்கையால் பரபரப்பு. LICயில் பாலிசி வைத்திருக்கும் சாதாரண மக்களின் பணத்தை எடுத்து நண்பர் அதானிக்கு பிரதமர் மோடி வழங்கியிருப்பது வடிகட்டிய கொள்ளை என காங்கிரஸ் கண்டது. அதானிக்கு பணம் கொடுக்க LIC வற்புறுத்தப்பட்டது குறித்து நாடாளுமன்றத்தின் பொது கணக்கு குழு மூலம் விசாரிக்க வலியுறுத்தல். அதானி குழுமம் தொடர்பான வாஷிங்டன் போஸ்ட் குற்றச்சாட்டுகள் முற்றிலும் தவறானவை என LIC மறுப்பு. அங்கீகரிக்கப்பட்ட கொள்கைகளின்படி LICயால் சுயமாக எடுக்கப்படும் முதலீட்டு முடிவுகள் என விளக்கம். ஊழலில் சாதனை படைத்த மகாபந்தன் கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் பீகார் வளர்ச்சி பெறாது என மத்திய அமைச்சர் அமித்ஷா பிரச்சாரம். பீகாருக்கு காட்டாட்சி திரும்ப வேண்டுமா அல்லது மாநிலம் மீண்டும் வளர்ச்சி பாதையில் செல்ல வேண்டுமா எனவும் கேள்வி. जंगल राज याद दिलाना चाहता हूं. 81 में, 98 में, 2000 में बड़े बड़े दंगे हुए थे. जो युवा मतदाता है उनको मालूम ही नहीं है बिहार की स्थिति क्या है. நாட்டிலேயே தொழிற்சாலைகள் முதலீடுகள் இல்லாத ஏழ்மையான மாநிலம் பீகார் என மத்திய அமைச்சர் அமித்ஷாவுக்கு மகாபந்தன் கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளர் தேஜஸ்வி பதிலடி. பீகார் மக்கள் இன்னமும் கல்வி, சுகாதாரம், வேலைவாய்ப்புக்காக வேறு மாநிலங்களுக்கு புலம்பெயர்வதாகவும் பேட்டி. अभी भी जो है पढ़ाई दवाई कमाई के लिए लोगों को बाहर जाना पड़ रहा है, इसलिए यहाँ कोई कारखाना नहीं है, निवेश नहीं है. मुख्यमंत्री जी तो नीति आयोग की बैठक में तो जाते ही नहीं है, निवेश लाने तो